நான் இப்போது சொல்லப்போகும் கதை என்னுடையது இல்லை. எங்கள் ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தினர் வந்தாங்க. அவரிடமிருந்து கேட்ட உண்மை சம்பவம் இது. இந்த சம்பவம் 2009ஆம் ஆண்டு இந்தியாவின் பரோடாவில் நடந்தது. பரோடாவில் சைலேஷ் மேத்தா என்ற மிகவும் பிரபலமான இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் இருந்தார். அவரை சந்திக்க ஒரு மாதம் முன்பே அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டும். எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்த அந்த ஸ்பீக்கர் டாக்டர் மேத்தாவின் நெருங்கிய நண்பர். ஒரு நாள் இரவு உணவு நேரத்தில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது 69 வயதான டாக்டர் மேத்தா இந்த சம்பவத்தை அவரிடம் கூறினார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் தங்களுடைய 6 வயது பெண் குழந்தையுடன் டாக்டர் மேத்தாவின் கிளினிக்கிற்கு வந்தார்கள். அந்த குழந்தையின் இதயத்தில் மிகவும் மோசமான கிளாகிங் அடைப்பு இருப்பதாக கோப்பில் தெரிந்தது. ஏற்கனவே பல மருத்துவர்களை பார்த்திருந்தார்கள். அனைவரும் கைவிட்டு விட்டார்கள். டாக்டர் மேத்தா அந்த பெற்றோரிடம், குழந்தையின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, உடனடியாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதிகபட்சம் 3 முதல் 6 மாதங்கள் மட்டுமே வாழ வாய்ப்புள்ளது, இந்த அறுவை சிகிச்சையில் வெற்றி பெறும் சாத்தியம் 30% மட்டும் என்று நேர்மையாக சொன்னார். அந்த பெற்றோர் மனமுடைந்து அழுதார்கள். ஆனால் தங்களுடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் அறுவை சிகிச்சைக்கும் சம்மதித்தார்கள். குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அறுவை சிகிச்சை நாள் நியமிக்கப்பட்டது. அந்த நாளில் நர்சுகள் குழந்தையை தயார்படுத்தி கொண்டிருந்த போது டாக்டர் மேத்தா அவள் அறைக்கு சென்றார். அவர் மனதுக்குள் இவள் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதை அறிந்திருந்தார். அப்போது நடந்த உரையாடல். டாக்டர் மேத்தா, எப்படி இருக்கிறாய்? பயப்படாத, எல்லாம் சரியாகிடும். பெண் குழந்தை, நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. டாக்டர் மேத்தா, என்ன கேள்வி? பெண் குழந்தை, எல்லோரும் எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். அதாவது என் இதயத்தை முழுவதுமாக திறப்பீர்களா? டாக்டர் மேத்தா, அம்மா கவலைப்படாத, உனக்கு வழி தெரியாத மாதிரி மருந்து கொடுப்போம். பெண் குழந்தை, நான் பயப்படலை, ஆனால் நீங்கள் என் இதயத்தை திறந்தால் பிள்ளை கடவுள் இருக்காரா என்று பார்த்து சொல்வீர்களா? என் அம்மா எப்போதும் கடவுள் என் இதயத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். இதை கேட்ட டாக்டர் மேத்தா பேச முடியாமல் நின்று விட்டார். என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அதன் பிறகு, சரி, நான் பார்த்து சொல்கிறேன் என்று மட்டும் சொன்னார். அறுவை சிகிச்சை தொடங்கியது. 45 நிமிடங்கள் கடந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இறுதியில் டாக்டர் மேத்தா இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று மற்ற மருத்துவர்களிடம் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த சிறுமி சொன்ன வார்த்தைகள் அவருக்கு ஒலித்தன. கடவுளை பார்த்து சொல்வீர்களா? அவர் மனமுடைந்து ஒதுங்கினார். அந்த நேரத்தில் ஒரு சக மருத்துவர் ஓடி வந்து, டாக்டர், இரத்த ஓட்டம் மீண்டும் சரியாக ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அடைப்பு தானாகவே நீங்கியது. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. குழந்தையின் இதயம் முற்றிலும் சீராகிவிட்டது. அவள் இனிமேல் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு டாக்டர் மேத்தா அந்த குழந்தையை பார்த்தார். என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. பிறகு அவர் சொன்னார், கடவுளை தேட முயற்சி செய்யாதே, கடவுள் பார்க்கப்பட வேண்டியவர் இல்லை, உணரப்பட வேண்டியவர். அறுவை சிகிச்சை நேரத்தில் நான் அவரை உணர்ந்தேன். நம்பிக்கையோடு இரு, அவர் எப்போதும் உன்னை காப்பாற்றுவார். இந்த கதையை சொன்னபோது டாக்டர் மேத்தாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் சொன்னார், என் 40 வருட மருத்துவ வாழ்க்கையில் நான் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.